ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பொருட்காட்சி வச்சுருந்தாங்க. அங்கே நாங்கள் போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி போயிருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லிக்கோங்க. அது வந்து ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் உள்ளே ஏறும்போது என்னென்னா, இந்த 90 கிட்ஸ் டைமில் வந்து என்னென்ன ஸ்வீட் சாப்பிட்டோமோ அந்த ஸ்வீட் அத்தனையும் வச்சுருந்தாங்க. நமக்கு வாங்கணுன்னா வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி நம்ம போகும்போது நான் அதை வீடியோஸ் எடுக்க விட்டுட்டேன். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுனால, உள்ளே அந்த இடம் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுனால அதை நான் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு உள்ளே போகும்போது பூவில் வந்து நிறைய செய்து வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்டர்ஃப்ளை, மயில் அப்படின்னு நிறைய செய்து வச்சுருந்தாங்க. ரொம்ப பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக லைட்டும் போட்டு அந்த லைட்டுக்கு ஏற்றவாறு பூக்களையும் அழகாக வச்சு ஒவ்வொரு மிருகங்கள், பறவைகள் அதெல்லாம் செய்து வச்சுருந்தாங்க. நான் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருக்கேன், இதில் எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி போய் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் என்னோடய பாப்பா வந்து ரொம்ப துள்ளி விளையாடக்கூடிய ஒரு பலூன் ஒன்று உண்டு. அது என்னென்னா, அதுக்குள்ளே குழந்தைங்கள தூக்கி விட்டு துள்ள வைக்கிறதா இருந்தால் 30 ரூபா கொடுத்து நம்ம ஏற்றி விடணும். அவங்க ஒரு டைமிங் சொல்லுவாங்க. அந்த டைமிங் வரைக்கும், அந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம உள்ளே வந்து பாப்பா வந்து நல்லா துள்ளலாம். அது வந்து இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் அதுக்குள்ளே நாங்கள் தூக்கி விட்டுருவோம். நல்லா என்ஜாய் பண்ணுவான். நமக்கு அது பார்க்கவே ஆசையாக இருந்துக்கிட்டே இருக்கும். விளையாடுறத பார்க்கும்போது நிறைய பாப்பாலாம் உள்ளே இருந்தாங்க. ஒரு ரெட் கலரில் க்யூட்டாக ஒரு பொண்ணு வந்து உள்ளேருந்து துள்ளிக்கிட்டே இருந்தா. ரொம்ப குட்டி பொண்ணு. அந்த பொண்ணு துள்ளும்போது அப்படின்னா மற்ற பிள்ளைங்க வந்து ரொம்ப துள்ளுமோ, அந்த இது ரொம்ப துள்ளுமோ, அந்த டைமில் இவன் துள்ளாமல் நின்னாலும் அது ரொம்ப துள்ளும். இவன் கீழே இறங்கக்கே அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அந்த நிமிஷம் தாண்டி போய் அடுத்து என் ஹஸ்பண்ட் வந்து காசு கொடுத்து திருப்பியும் அந்த நிமிஷம் தீர்ந்து திருப்பி அப்படி வந்து ஒரு 4 வாட்டி காசு கொடுத்து அவனை துள்ள வச்ச பிறகும் அவனால் முடியலை. அவனுக்கு இன்னும் அதில் நிற்கணும்னு ஆசையாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அண்ணன்மார்களே கொஞ்சம் நேரம் நிற்க விட்டாங்க. ஏன்னா அவனோட அந்த இன்ட்ரெஸ்டிங்கை பார்த்து நிற்க விட்டாங்க. என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு நமக்கு மண்டைக்காட்டு கூட வரும்போது அங்கே என்னெல்லாம் திங்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி எல்லாமே அங்கே இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதை தாண்டி 90 கிட்ஸ் டைமில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்ட கேம்ஸு, ஸ்வீட்டு எல்லாமே அதுக்குள்ளே இருந்துச்சு. முடிஞ்ச அளவு என்னால் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ண முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி பொருட்காட்சிக்கு போயிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட்டில் சொல்லிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. வீடியோ எண்டில் வந்து திருப்பரப்பு அருவிக்கு போன வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். யாருக்கெல்லாம் திருப்பரப்பு அருவி ரொம்ப பிடிக்கும், யாருக்கு அது ரொம்ப ஃபேவரட்டான இடம். நாங்கள் அடிக்கடி போவோம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, இப்போ என்னால் குளிக்க முடியாது பாப்பா இருக்கிறதுனால. நான் ஒரே ஒரு ஸ்கூல் டைம் மட்டும் போய் அது அருவியில் குளிச்சிருக்கேன். அல்லாமல் நான் அதை குளித்ததே கிடையாது. யாரெல்லாம் அந்த அருவியில் குளித்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.